லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு. இப்போ நாம இது வரைக்கும் லென்ஸ் என்ன, அதோட லென்ஸ் சமன்பாடு என்ன, உருப்பெருக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஒருத்தர் வந்து புதுசா ஒரு லென்ஸை உருவாக்குறாரு அப்படின்னா அந்த லென்ஸை உருவாக்குறதுக்கு அவர் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவரால் லென்ஸை உருவாக்க முடியும், அதுக்குன்னு ஒரு சமன்பாடு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அனைத்து லென்ஸுகளும் ஒளிபுகும் ஊடகங்களால் உருவாக்கப்படுகின்றன. லென்ஸு அப்படின்னாலே அது ஒரு ஒளிபுகும் ஊடகமாக தான் இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு பொருளாக இருந்தால் மட்டும்தான் லென்ஸ் உருவாக்க முடியும். ஏன்னா லென்ஸோட வேலையே என்ன, அது வழியாக லைட்டை கொடுத்தா அது அந்த பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டும், அதுதான் ஜூம் பண்ணி காட்டும், இல்லைனா மினிமைஸ் பண்ணி காட்டும், அதுதான் லென்ஸோட வேலை. அப்போது அது ஒரு ஒளிபுகக்கூடிய ஊடகமாக இருக்கணும். இந்த ஊடகங்கள் வேறுபட்ட ஒளிவிலகல் எண்ணை கொண்டவை. இப்போ வந்து ஒவ்வொரு பொருளும் அதுக்குன்னு தனித்தனியாக ஒளிவிலகல் எண் இருக்குது. எல்லா பொருள்களும் ஒரே ஒளிவிலகல் எண்ணோட இருக்க போகிறது இல்லை. இப்போது கண்ணாடியாக இருந்தால் அதோட ஒளிவிலகல் எண் வேறு, அதே வந்து ஒரு பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்டான பிளாஸ்டிக்காக இருந்தால் அதோட ஒளிவிலகல் எண் வேறு. ஸோ இந்த ஊடகங்கள் வேறு வேறு ஒளிவிலகல் எண்ணை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு, லென்ஸை உருவாக்கும் ஒருவர் லென்ஸின் வளைவு ஆரம் மற்றும் ஒளிவிலகல் எண் குறித்து அறிந்திருக்க வேண்டும். இப்போது ஒருத்தர் வந்து லென்ஸை தயாரிக்கிறாருன்னா அவர் என்ன முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு லென்ஸ் இருக்குது, அது குழி லென்ஸாக இருந்தாலும் குவி லென்ஸாக இருந்தாலும் அதோட அந்த வளைவு இருக்குது இல்லையா, அந்த கோளக வடிவ வளைவு, அந்த வளைவு எவ்வளோ ஆரத்தில் இருக்கணும், இப்போ இவர் எடுத்துக்கிற அந்த பொருளோட ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்றது அவர் தெரிஞ்சிருக்கணும். லென்ஸ் சமன்பாடானது குவிய தொலைவு, பொருள் மற்றும் பிம்பத்தின் தொலைவு ஆகியவற்றை மட்டுமே தொடர்பு படுத்துவதால், இப்போ லென்ஸ் சமன்பாடு நாம ஒரு சமன்பாடு பார்த்தோம். என்ன சமன்பாடுனா 1/f = 1/v - 1/u அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த சமன்பாட்டில் நாம என்னென்ன மட்டும்தான் நோட் பண்ணுவோம்னா, எஃப்னா குவிய தொலைவு, அதாவது அந்த எவ்வளோ தூரம் அந்த குவிய தொலைவு இருக்கு இல்லையா, பிம்பம் எங்கே உருவாகுதுன்ற அந்த குவிய தொலைவு, ஃபோக்கஸ் பாயிண்ட், ஃபோக்கல் லென்த் அது இருக்கும். அதுக்கப்புறம் பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், அதை வைக்கிறது மூலமாக உருவாகிற பிம்பம் எவ்வளோ தொலைவில் இருக்குன்றதை மட்டும்தான் லென்ஸ் சமன்பாடு தொடர்பு படுத்துது. ஆனால் லென்ஸின் வளைவு ஆரம், ஒளிவிலகல் எண் மற்றும் குவிய தொலைவு ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் சமன்பாடு ஒன்று தேவைப்படுகிறது. ஆனால் இப்போ ஒரு லென்ஸை உருவாக்குறதுக்கு இது மட்டும் இருந்தால் பத்தாது. என்ன தேவைப்படும்னா, லென்ஸோட வளைவு ஆரம் எவ்வளவு, ஒளிவிலகல் எண் எவ்வளவு, அதோட குவிய தொலைவு ஃபோக்கஸ் லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது, அதை தொடர்பு படுத்துகிற ஒரு சமன்பாடும் தேவைப்படுது. இத்தேவையை நிறைவேற்றுவதற்காக லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி குவிய தொலைவு, அதுக்கப்புறம் வந்து ஒளிவிலகல் எண், வளைவு ஆரம், இதெல்லாத்தையும் தொடர்பு படுத்துகிற மாதிரி ஒரு சமன்பாடு வேணுன்றதுனால தான் இந்த ஒரு சமன்பாடை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த சமன்பாடுக்கு பேர் என்னன்னா லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/f = μ - 1 × 1/r1 - 1/r2. இப்போ இதில் இருக்கிற இந்த மியூ r1 r2லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு எஃப்னா என்னன்னு தெரியும். எஃப்னா ஃபோக்கல் லென்த், குவிய தொலைவுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த மியூ ஆர்லாம் என்னன்னு பார்க்கலாம். இங்கு மியூ என்பது லென்ஸ் செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருளின் ஒளிவிலகல் எண். இந்த மியூ அப்படின்ற சிம்பிள் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த லென்ஸை மேக் பண்ணுறதுக்கு என்ன பொருள் அவர் யூஸ் பண்ணுறாரோ, லென்ஸ் உருவாக்குறவர் வந்து என்ன பொருளை யூஸ் பண்ணுறாரோ அந்த பொருளோட ஒளிவிலகல் எண் தான் வந்து மியூ அப்படின்னு சொல்வோம். R1 R2 என்பவை லென்ஸின் இரு கோளக பரப்புகளின் வளைவு ஆரங்கள். R1 R2 அப்படின்றது, இப்போ ஒரு குவிலென்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னா அந்த குவிலென்ஸ் எப்படி இருக்கும், ரெண்டு பக்கமும் உப்புன மாதிரி வளைஞ்சு இருக்கும் இல்லையா, அப்போது அந்த ரெண்டு பக்கமும் வளைஞ்சு இருக்கிற அந்த ரெண்டு பகுதிகளோட வளைவு ஆரம், அந்த வளைவு ஆரம் தான் R1 R2 அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, எஃப் என்பது குவிய தொலைவு ஆகும். எஃப், ஸ்மால் எஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, எஃப்னா வந்து குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த 1/f = μ - 1 × 1/r1 - 1/r2 அப்படின்றது தான் வந்து லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு. ஒருத்தர் வந்து ஒரு லென்ஸை புதுசாக உருவாக்கணும்னா அவருக்கு இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும், இந்த சமன்பாட்டில் தேவைப்படுற அந்த வேல்யூஸை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவரால் வந்து லென்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா,
லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை. தடிமனான லென்ஸுகளுக்கு இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ நாம் முன்னாடி பார்த்த அந்த 1/f = 1/b - 1/uன்ற லென்ஸ் சமன்பாடாக இருந்தாலும் சரி, இந்த லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடுன்னு இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த ரெண்டு சமன்பாடுமே கொஞ்சம் மெலிசாக இருக்கிற லென்ஸுக்கு மட்டும்தான் இது பயன்படும். ரொம்ப தடிமனாக இருக்கிற லென்ஸு உருவாக்கும் போது இந்த சமன்பாட்டில் சிறிய திருத்தங்கள் செஞ்சு சின்ன மாற்றம் செஞ்சு அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. லென்ஸின் திறன். இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லென்ஸ் வந்து ஒவ்வொரு லென்ஸும் ஒவ்வொரு திறனுடையது. அது எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஒளிக்கதிர் லென்ஸின் மீது படும்போது அக்கதிரானது குவிக்கப்படும் அல்லது விரிக்கப்படும் அளவானது லென்ஸின் குவிய தொலைவை பொறுத்தது. இப்போது ஒரு லென்ஸில் வந்து ஒரு ஒளிக்கதிர் படுது, ஒரு லைட் ரே வந்து படுது அப்படின்னா அது குவிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, இல்லை விரித்து விலகி போகிறதா இருந்தாலும் சரி, இது எதை டிபெண்ட் பண்ணி நடக்கும் அப்படின்னா அந்த லென்ஸோட குவிய தொலைவு, ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து தான். அந்த லென்த்தோட கெப்பாசிட்டியை பொறுத்து அதோட ஃபோக்கல் லென்த்துன்றது வந்து வேறு வேறையாக மாறுபடும். ஒரு லென்ஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஃபோக்கல் லென்த்து. அந்த ஃபோக்கல் லென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் அது எவ்வளோ தூரம் குவியுது எவ்வளோ தூரம் விரியுது அப்படின்றது நடக்கும். லென்ஸ் ஒன்று தன் மீது விழும் ஒளிக்கதிர்களை குவிக்கும் குவிலென்ஸு அல்லது விரிக்கும் குழிலென்ஸு அளவு லென்ஸின் திறன் எனப்படுகிறது. இப்போது ஒரு லென்ஸ் மேலே ஒரு ஒளிக்கதிர் வந்து படுது, அது மேலே படுற அந்த ஒளிக்கதிரை ஒன்று ஒரு பக்கமாக குவிக்கும், இல்லைன்னா விலகி போக வைக்கும். அது எந்த அளவுக்கு குவிக்குது, எந்த அளவுக்கு விலக்கி விடுது, விரிச்சு விடுது அப்படின்றத தான் வந்து லென்ஸோட திறன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுதான் வந்து லென்ஸின் திறன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான டெஃபினிஷன் வந்து இதுதான். எனவே லென்ஸின் திறன் என்பது ஒரு லென்ஸின் குவிக்கும் அல்லது விரிக்கும் திறன் என வரையறுக்கப்படுகிறது. லென்ஸோட திறன்னு எதை சொல்கிறோன்னா அதோடைய குவிக்கும் அல்லது விரிக்கும் திறன், எந்த அளவுக்கு அந்த லென்ஸால் குவிக்க முடியுது, எந்த அளவுக்கு அந்த லென்ஸால் விரிக்க முடியுதுன்றது தான் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்ஸின் திறன் என்பது எண் அளவில் அந்த லென்ஸின் குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பிற்கு சமம் என வரையறுக்கப்படுகின்றது. இப்போ இதை ஒரு சமன்பாடாக எழுதணும் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு லென்ஸோட திறன் அப்படின்றது அந்த லென்ஸோட குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பு, அதாவது 1/f குவிய தொலைவோட தலைகீழ் மதிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லென்ஸின் திறன் அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸு, அதை P கேபிட்டல் லெட்டர் P அப்படின்னு நாம் மென்ஷன் பண்ணுறோம். P = 1/f. இதுதான் வந்து லென்ஸின் திறனுக்கான சமன்பாடு. நெக்ஸ்ட்டு லென்ஸின் திறனின் SI அலகு டயாப்டர். இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ்னா மீட்டர்னு சொல்கிறோம், டைம்னா செகண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, SI அலகு. அந்த மாதிரி லென்ஸுக்கான ஒரு SI அலகு என்ன அப்படின்னா டயாப்டர். அதாவது இதை வந்து கேபிட்டல் D அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது D என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. லென்ஸின் குவிய தொலைவு மீட்டர் என்ற அலகாலும் லென்ஸின் திறனானது டயாப்டர் என்ற அலகாலும் குறிக்கப்படும் போது 1D = 1 மீட்டர் இன்வர்ஸ். இப்போ என்னென்னா நம்ம பார்த்தோம் லென்ஸோட திறனை வந்து மெஷர் பண்ணுற SI அலகு வந்து டயாப்டர்னு பார்த்தோம். அதே மாதிரி குவிய தொலைவு வந்து தொலைவு, அது டிஸ்டன்ஸ். குவிய தொலைவுங்கிறதே என்னது, ஃபோக்கல் லென்த்து. அந்த லென்த்து டிஸ்டன்ஸு அப்படின்னா அதோட SI அலகு என்ன, மீட்டர். அப்போது இதை ரெண்டையும் இருக்கும்போது எப்படி எழுதலாம், 1 டயாப்டர் அதாவது 1D = 1 மீட்டர் இன்வர்ஸ். ஏன்னா 1/fன்னு இருக்குது. எஃப் வந்து அந்த ஈக்குவேஷனில் டிவைடட் பையில் இருக்கிறதுனால நாம் என்னென்னு எழுதலாம், 1 மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போது ஒரு டயாப்டருக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டயாப்டர் என்பது 1 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறன் ஆகும். ஒரு டயாப்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 மீட்டர் குவிய தொலைவு இருக்கிற லென்ஸின் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குறியீட்டு மரபின்படி குவிலென்ஸின் திறன் நேர்குறியாகவும் குழிலென்ஸின் திறன் எதிர்குறியாகவும் கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி இப்போ இந்த பவர் ஆஃப் லென்ஸ் இருக்கு இல்லையா, பவர் ஆஃப் லென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், இதில் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா குவிலென்ஸு அப்படின்னும், நெகட்டிவில் இருந்துச்சுன்னா குழிலென்ஸு அப்படின்னும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். குவிலென்ஸுன்னா நேர்குறி, குழிலென்ஸுன்னா எதிர்குறியாகவும் எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து லென்ஸின் திறன். இப்போது இதில் மேலே பாருங்கள்,
அட்டவணை 2.1ல் குவிலென்ஸு மற்றும் குழிலென்ஸுக்கான வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேபி 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு வரலாம். குழிலென்ஸ் குவிலென்ஸுக்கான வேறுபாடு. ஃபஸ்ட்டு குவிலென்ஸு, நெக்ஸ்ட்டு குழிலென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும். சென்டரில் உப்புன மாதிரியும் 2 ஓரங்களில் மெலிஞ்சு போயும் இருக்கிறது வந்து குவிலென்ஸு. அதே ஆப்போசிட்டாக மையத்தில் மெலிந்தும் ஓரத்தில் தடித்தும் இருக்கும். சென்டரில் மெலிஞ்சும் 2 பக்கமும் தடிச்சும் இருக்கிறது வந்து குழிலென்ஸு. அதுக்கப்புறம் குவிலென்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? செகண்ட் பாயிண்ட்டு, இது குவிக்கும் லென்ஸு. குவிலென்ஸு குவிக்கும் லென்ஸுன்னு சொல்லுவோம். அப்போ குழிலென்ஸ் என்னன்னு சொல்வோம்? இது விரிக்கும் லென்ஸு ஆகும். இதை விரிக்கும் லென்ஸுன்னு சொல்வோம். நெக்ஸ்ட்டு குவிலென்ஸுக்கு என்ன வரும்? பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும். குவிலென்ஸோட டயக்ராம்ஸ் நாம் பார்க்கும்போதே, இமேஜ் ஃபார்மேஷன் டயக்ராம் பார்க்கும்போதே மொத்தம் 6 டயக்ராமில் 5 டயக்ராமில் மெய்பிம்பங்கள் தான் உருவாச்சு. அதனால் இது பெரும்பாலும் மெய்பிம்பங்களை உருவாக்கும். அடுத்தது குழிலென்ஸு. குழிலென்ஸில் நம்ம பார்த்ததே 2 இமேஜ் ஃபார்மேஷன் டயக்ராம் தான், ரெண்டுமே மாயபிம்பங்களை தான் உருவாக்குச்சு. அதனால் இது மாயபிம்பங்களை தோற்றுவிக்கும். அடுத்தது குவிலென்ஸு எங்கே யூஸ் ஆகுதுன்னா தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. அப்போ அதே குழிலென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. இந்த பாக்ஸ் தான் வந்து குவிலென்ஸு குழிலென்ஸுக்கான வேறுபாடுகள்.